ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி சமையல். ராஜ்மா கறி எப்படி ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 1/4 கிலோ ராஜ்மா எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி 10 மணி நேரம் ஊற போட்டு குக்கரில் வேக வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகட்டும். ப்ரௌன் கலர் ஆகணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனோடனே நமக்கு எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ இதில் 2 வரமிளகா, 2 பட்டை, ஒரு ஜாவித்ரி, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதே எண்ணெயில் சேர்த்துட்டா போகிறோம், எக்ஸ்ட்ரா எண்ணெய் தேவையில்லை. இது இந்த லைட்டாக ஃப்ரை ஆனதும் ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது இந்த லைட் ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ 3 தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா மசிஞ்சு வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணோம். தக்காளி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதும். இப்போ நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. எண்ணெய் வந்து செப்பரேட்டாக தெரியுறது. இந்த டைமில் நமக்கு இஞ்சி பச்சை மிளகா பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகா, 2 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இது கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ தக்காளியை நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாச்சுன்னா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த டைமில் இதில் கரம் மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ரை ஆனோடனே கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. தக்காளி இருக்கிறதே தெரியாது இப்படி பண்ணால். இந்த டைமில் வேக வச்ச ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதித்து வரட்டும். இந்த டைமில் இதுலேருந்து கடாயிலேருந்து கொஞ்சமாக ராஜ்மா மட்டும் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் ஃப்ரை பண்ணிருந்து ராஜ்மாவும் மிக்ஸி ஜாரில் போட்டு வந்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வரணும். இந்த மாதிரி அரைச்சி வந்தால் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. இது டேஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியே கொடுக்கும். இப்போ அரைச்சி வச்சதை கடாயில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி 1 டீஸ்பூன் போட்டிருக்கு, அதனாலும் லாஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் கிரேவி நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு செஞ்சு பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும். இது சப்பாத்தி, பரோட்டா, கீ ரைஸ் அதுக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டு நம்ம இப்போ மல்லி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, ராஜ்மா கறி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.